நசிகேதனின் தந்தை வாஜஸ்ரவஸ். அவர் தனக்கு அனைத்து பலன்களும் பயன்களும் பெற வேண்டும் என்று குறுகிய சிந்தனையுடன் அனைத்து பலன்களும் அளிக்கவல்ல விஸ்வஜித் என்ற யாகத்தை கட உபனிஷத்தில் கூறியபடி நடத்தினார். உண்மையில் எந்த பயனும் பலனும் கருதி யாகம் செய்யக்கூடாது. ஆனால் இவரோ பலன் ஒன்றே கருத்தில் கொண்டு யாகத்தை நடத்தினார். மேலும் தான தர்மங்கள் முறையாக தரப்படவில்லை. பால் கறக்காது வற்றி கன்று போடும் தன்மையை இழந்துவிட்ட பசுக்களை கோதானம் என்ற பெயரிலும் ஒன்றுக்கும் உதவாத வறண்ட பூமியை பூமி தானம் என்ற பெயரிலும் தானம் கொடுத்து கொண்டிருந்தார். மேலும் தானம் கொடுப்பவர் நான் தானம் கொடுக்கிறேன் என்ற கர்வமோ அகம்பாவமோ துளியும் இன்றி கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ நான் கொடுக்கிறேன் என்ற கர்வத்துடன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவற்றை தானமாக வழங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த நசிகேதன் மிகவும் மனம் வருந்தி துன்புற்று தந்தை செய்யும் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல், தந்தையே, என்னை யாருக்கு தானம் கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். ஒரு முறை, இருமுறை அல்ல, 3 முறை கேட்டான். இதை கேட்ட அவன் தந்தை வாஜஸ்ரவிற்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டு, உன்னை யமனுக்கு தந்தேன் போ என்றார். எப்போதும் பெரியவர்கள் பெற்றவர்கள் என்னதான் கோபம் இருந்தாலும் தகாத வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்பதற்கு இவன் தந்தை ஒரு எடுத்துக்காட்டு. பிறகு தந்தை கோபத்தில்தான் பேசினார் என்றாலும் தான் யமனுலகம் சென்றே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து போகுமுன் தந்தையிடம் நமது முன்னோர்கள் பலவித யாகங்கள் செய்து உள்ளார்கள். ஆனால் யாரும் இதுபோல் நடந்ததில்லை. தாங்கள் செய்தது மகா பாவம், அதற்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் என்று கூறி அவன் யமனுலகம் அடைந்தான். அவன் யமனுலகம் அடைந்த நேரம் யமன் அங்கு இல்லை. மேலும் 3 நாட்கள் காத்திருந்த பிறகுதான் யமன் வந்தான். உடனே அவனுடைய மந்திரிகள், தூய பாலகன் ஒருவன் உனக்காக வேண்டி 3 தினங்கள் அன்ன ஆகாரமின்றி நம் வாசலில் காத்திருக்கிறான். ஆகவே முறைப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதை களையும் செய்து நமது நகருக்கு அழைத்து வருவாயாக என்று கூறினார்கள். உடனே யமன் அவனிடம் சென்று, தூயவனே, நீ 3 இரவுகள் என்னிடத்தில் விருந்தாளியாக வந்து அன்ன ஆகாரம் இன்றி தங்க நேர்ந்தது. ஆதலால் என்னை மன்னித்து அருள்க. மேலும் அந்த பாவம் என்னை பிடிக்காதவாறு இருக்க நான் 3 தினங்களுக்கு தினம் ஒரு வரம் வீதம் 3 வரங்களை தந்தேன், பெற்றுக்கொள்க என்று கூறினார். அதற்கு நசிகேதன், யமதர்மராஜா, நன்றி. உன் 3 வரங்களில் முதல் வரமாக நான் திரும்பிச் செல்லும்போது என் தந்தை என்னை சரியாக புரிந்து கொண்டு எந்த கோபமும் இல்லாமல் தெளிந்த மனதுடன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே முதல் வரமாகும். உடனே யமதர்மன் ததாஸ்து என்றார். உடனே நசிகேதன், 2வது வரமாக ஸ்வர்க்கத்தில் உள்ளவர்கள் பசி, தாகம், மயக்கம், தூக்கம், கவலை, சோர்வு போன்றவை இல்லாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் ஸ்வர்க்கம் செல்வதற்கான யாகங்கள் எவை எவை அதை எனக்கு விரிவாக விளக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே யமனும் அவன் கோரியபடி 2வது வரத்தை அளித்து அது பற்றி விரிவாக கூறி பின் முடிவில் உனக்கு இன்னொரு வரமும் தருகிறேன் என்று கூறி, இன்றிலிருந்து இந்த யாகம் உன் பேரிலேயே நசிகேத யாகம் என்று அழைக்கப்படும் என்று கூறி ஒளி பொருந்திய கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு மாலையையும் பரிசாக அளித்தார். பிறகு யமதர்மன், உன்னுடைய 3வது வரம் என்ன என்று கேட்டார். உடனே நசிகேதன், மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு என்று சிலரும் இல்லை என்று சிலரும் கூறுகின்றனர். இதை பற்றி உன்னிடம் கேட்டு தெளிவு பெற விரும்புகிறேன் என்று கூறினான். அதற்கு உடனே யமதர்மன், பாலகா, இது பற்றி தேவர்களும் அறிந்தார்கள். இல்லை, இது பரமதேவ ரகசியம். மேலும் இது பற்றி கூறக்கூடாது. நீ இதற்கு மாற்றாக வேறொரு வரம் கேள் என்று கூறினார். ஆனால் நசிகேதனோ யமதர்மனிடம், இதை எளிதாக யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று நீயே கூறுகின்றாய். உன்னை விட்டால் வேறு யாருக்கும் தெரியாது. ஆதலால் எனக்கு இந்த வரம்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். உடனே யமன், நசிகேதா, நீ 100 ஆண்டு 1000 ஆண்டு பூமியில் வாழ வேண்டுமா? அநேக சம்பத்தும் செல்வமும் பொன்னும் மணியும் முத்தும் ஆபரணமும் ஐஸ்வர்யமும் தேவமாதர்களும் இன்னும் என்ன என்ன வேண்டும்? நீ எத்தனை காலம் இந்த சுகங்களுடன் வாழ வேண்டுமோ? பெரிய ராஜ்யத்திற்கு மகாராஜா ஆக வேண்டுமா? என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன். இந்த வரத்தை மட்டும் கேட்காதே என்றார். இதற்கு இணையாக எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். ஆனால் நசிகேதனோ யமதர்மனிடம், நீ கூறிய அனைத்தும் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, வாழ்வு நிலையற்றது. கிழத்தன்மை அடைந்தவுடன் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி விடுவோம். எனக்கு உன் தரிசனமும் வரமும் சாமானியாக கிடைக்காது. நான் பெரும் பேறு பெற்றவன். மேலும் உன்னை தரிசித்த மாத்திரத்திலேயே எனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்துவிடும். ஆதலால் எனக்கு இதைத் தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கூறினான்.
அதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் யமதர்மன் கூறலானார். நசிகேதா, உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று கூறி மிகவும் உயர்ந்தது, மேலானது ஸ்ரேயஸ் என்றும் சுகமானது பிரேயஸ் என்று கூறி மேலும் ஆன்மாவை பற்றியும் அது அடையும் பலன்களையும் விரிவாக நசிகேதனுக்கு எடுத்துக் கூறினார். மேலும் ஸ்வர்க்கம் நரகம் அதை அடைவது எவ்வாறு என்று கூறி அதிலிருந்து மோட்சம் மாறுபட்டது என்று கூறி ஆன்மாவின் மேன்மை பற்றி கூறி அத்தியாத்ம யோகம் செய்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து எல்லா விரதங்களையும் செய்து இறுதியில் ஆன்மாவிற்கு அழிவில்லை, அது பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை என்று கூறி இறுதியாக உடம்பு என்பது ஒரு தேர், அதில் புத்திதான் தேரோட்டி, மனம் கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள், உலக விஷயங்கள் தேர் செல்வதற்கான பாதை, ஆன்மாதான் பயணம் செய்பவர் என்று கூறி சுவாசப் பயிற்சி பற்றி கூறி மூச்சு வெளியேறிவிட்டால் மனிதன் பிணம், பிறகு அவனை விட்டு ஆன்மா வெளியேறிவிடும் என்று கூறி மரணத்திற்கு பிறகு எஞ்சி நிற்பது ஆன்மாதான் என்று கூறி நீ கேட்டதற்கான பொருள் விளக்கம் இதுதான் என்று கூறி சகல சம்பத்தும் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு தந்து அவனை வழி அனுப்பி வைத்தார்.